நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்தாலும் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போக வேண்டிய தருணம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கிட்ட நெருங்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தாங்க. அது போலவே கிட்ட நெருஞ்சிருக்கீங்க. நம்ம மல்லி இப்போ ஜெயிலுக்கு போக போகிறாங்க. என்ன காரணத்தினால போக போகிறாங்க, என்னடா ரீசன், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் மல்லி ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த சுடர் கேஸ்லையும் விஜய் தானே இன்வால்வ் ஆயிருந்தாரு. இப்போ ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா. நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து ரகுவும் ஒரு பக்கம் ராஜேஸ்வரியும் நல்லா பொழந்து கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம். அந்த ராஜேஸ்வரி அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா இருக்காலே அவர் ரொம்பவே மோசமானவ. அவள் எப்படியான ஒரு வழியில் பின்தொடர்ந்து வந்து நம்மளை எப்படியாவது கைது செய்யணும்னு சொல்லிட்டு நோக்கத்தோட சுற்றின்னு இருக்கா. இவக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளை விசாரணைக்குன்னு எதுக்கான கூட்டாலும் என்னதான் நம்மளை மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளோட ஒரே ஆன்சர் இதை எல்லாமே மல்லி தான் பண்ணியிருப்பா, மல்லி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எல்லாமே மறைச்சிட்டாங்க. அந்த கத்தி எல்லாமே மல்லி கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் போலீஸ் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாலும் மல்லி பேரவே சொல்லி மல்லியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட இருக்காங்க. அந்த நோக்கம் நிறைவேறுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குங்க தெரியும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார். அது போலதான் நம்ம சுடரும் மறுபக்கம் அந்த ரேணுகா இவங்க ரெண்டு பேரும் கொலகேசையும் நம்ம மல்லி மறுபக்கம் விஜய் பக்கம் திருப்பி விட்டுறலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி விட்டாங்க. இப்போ நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ண தீபிகா வந்துன்னு இருக்காங்க. முழு ஆதாரமும் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ரகு இவங்க தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களே எங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க, எதிரிங்க. இவங்க என்ன எவிடன்ஸ் வச்சுன்னு இருக்காங்க, எந்த எவிடன்ஸை வச்சு எந்த அடிப்படையில் என் மல்லியை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேள்வி கேட்கிறார். விஜய் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்கோசரம் நான் சொல்றேன். மல்லி பண்ண தப்பெல்லாம் பண்ணுவாலாம், லாஸ்ட்ல அவன் ஓரமா நின்று ஒவ்வொன்று ஒப்பறி வச்சிருந்தா நான் விட்டுருவேன்னு நினைச்சுன்னு இருக்கேன். மல்லி தான் இது முழுக்க காரணம், மல்லி தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல மல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா பேசுறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறதே பிடிக்கலையா சொல்கிறீங்க, எங்கன்னா போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறான். இந்த கோவம் ஆவேசம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுன்னா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு அதுலேயும் ஒரு பக்கம் நீங்கள் வேற பிரச்சனையை ஒரு பக்கம் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் யார், என்ன லொட்டு லொசுக்கு எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சோகத்தோடையும் வேதனையோடையும் கிளம்பிடுறாங்க. தீபிகா ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, மல்லி அரெஸ்ட் பண்ணவே முடியல. தான் தம்பியை கொண்டு அந்த மல்லியை அரெஸ்ட் பண்ண முடியல நம்மளால. நம்ம என்ன அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வக்கிலாம் போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் தன்னை அழிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்களே, ஏன்னா மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்சில் நாமளும் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற மாதிரி தீபக் வராரு. வந்து அங்கே வந்து எப்படி தப்பிச்சாங்க, என்ன காரணத்தினால தப்பிச்சாங்க, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது நம்ம தீபக் மட்டும்தான். அவர் வந்து கோர்ட்டில் வந்து ஜாமீன் ஆர்டர் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. நம்ம மல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மல்லி நிரபராதி, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து வாங்கி வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே பூஜையில் ஒரு பக்கம் கையை வச்சுன்னு அப்படியே கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துன்னு இருக்காங்க. என்னடா இது நமக்குன்னு வந்த சோதனை, இப்படியெல்லாமடா எங்களுக்கு ஆப்பு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்து போயிடுச்சு. சரி நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன மூவ் பண்ணலாம், அடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்குது. அந்த யோசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அடுத்தடுத்து அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்களா, இல்லை இந்த பிரச்சனை மேலும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் உரங்கட்டினாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு அதாவது குணா இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல், குணா உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த 50 லட்சம் சொல்லியிருந்தேன்ல, இந்த விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் போலீஸ்க்கு நீ தான் தெரிவிச்சாகணும். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே மல்லி மேலே திருப்பிட்டு இருக்கு, மல்லி தான் இந்த பணத்தெல்லாம் ஆட்டே போட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு கேஸை கொண்டு வர பார்க்குறாங்க. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விஜய் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்ன உதவி பண்ணால் என்ன பண்ணோம் அதை மட்டும் சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அதை விட்டு என்கிட்ட நீ ஆர்டர் போடு விஜய், நான் உன் நண்பன், எனக்கு ஆர்டர் போடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இப்போ என்ன தாண்டா பண்ண போகிறீங்க, அடுத்து உங்களோட என்ன வந்தாடா இருக்க போது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலும் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது. என்ன நடக்குதுன்னே ஒன்று புரிய மாட்டேங்குது. குழப்பத்துக்கு மேலே குழப்பம், அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுறலாம். இதுக்கு மேலே இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் புதுசாக தினசாக ஒரு விஷயத்த கொண்டு வர போகிறோங்க. அப்படி என்னடா விஷயத்த கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம
வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து டாடாவுக்கு ஃபோன் பண்ணால் டாடாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மல்லி அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லி ராஜேஸ்வரி அத்தை வந்து ரொம்ப சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ராஜேஸ்வரி அத்தை ரொம்ப கோபமாக நடந்துன்னு இருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக டாடா, டக்குன்னு வாங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பயத்தோடையும் கேட்க உடனே ஓஹோ இதுதான் விஷயமா, இப்படி தான் நடக்கா, பார்த்துக்கலாம். எவ்வளோதான் ஒரு பக்கம் பிரச்சனைகள், சண்டைகள், சர்ச்சைகள் எல்லாமே வந்தாலும் நாம் ஒரு பக்கம் தாங்கி இந்த இடத்துல நின்று இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்மளோட முயற்சி, விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சியால் தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கோம். இல்லைனா வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஓரமாக போயிட்டு நம்ம வாழ்க்கை நேரம் சின்ன பின்னமாகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி ஓகே புரிதல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இப்படியே விடக்கூடாது, இதுக்கப்புறம் மேலும் மேலும் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த முடிவு நல்லதாக இருக்குமா நல்லதாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், முருகே தருகே.